Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு chapter 1 real numbers 1.1 exerciseல நம்ம 6 sum பார்க்கலாம். So explain why this expression and this expression are composite numbers னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? So first இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். இது எப்படி சிம்பிளிஃபை பண்றது? நம்ம போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். So போர்ட்மாஸ் ரூல்னா என்ன? brackets of அது preference of operations வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் brackets of தான் சால்வ் பண்ணனும். அதுக்கப்புறம் டிவிஷன் சால்வ் பண்ணனும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? இதுதான் போர்ட்மாஸ் ரூல். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் அடிஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடிஷனுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 7 into 11 into 13 நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? 7 into 11 into 13 மல்டிப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு 1001 கிடைக்கும். plus 13. ஸோ வந்து 1014 கிடைக்கும் டோட்டலா. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வாங்க. இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம இந்த நம்பர்ஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 5040 கிடைக்கும் plus 5. ஸோ நமக்கு 5045 கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டு நம்பர் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து இது காம்போசிட் நம்பரான்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு காம்போசிட் நம்பருக்கும் பிரைம் நம்பருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து நான் டீடைல்டா வந்து இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ல நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இருந்தாலும் இங்க ஒரு நான் பேசிக் டிஸ்கிரிப்ஷன் நான் தரேன். ஓகேங்களா? ஸோ பிரைம் நம்பர்ஸ் ஒரு நம்பருக்கு வந்து ரெண்டு ஃபேக்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அது பிரைம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டா எந்த நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பருக்கு ரெண்டு ஃபேக்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 17 எடுத்துக்கிட்டோம்னா 17 வந்து 17ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 1ஆலையும் டிவைட் பண்ண முடியும். அதாவது அந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியும், 1ஆலையும் டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி 15 எடுத்துக்கிட்டீங்கன்னா 15க்கும் வந்து டிஃபால்ட்டா 15ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 1ஆலையும் டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டா எல்லா நம்பருக்குமே வந்து 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ அந்த 2 ஃபேக்டர்ஸ் தாண்டி, ஓகேங்களா, இப்போ அந்த 2 ஃபேக்டர்ஸ் தாண்டி ஒரு நம்பருக்கு இன்னொரு ஃபேக்டர் இருந்துச்சு, இன்னொரு நம்பர்ல டிவைட் பண்ண முடியும்னா அந்த நம்பர் நம்ம காம்போசிட் நம்பரா சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 17க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ஃபேக்டர் தான், அதனால 17 பிரைம் நம்பர். இதை தாண்டி எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியும். ஆனா 15 பாத்தீங்கன்னா 15 வந்து 3ஆலே டிவைட் பண்ண முடியும், 5ஆலையும் டிவைட் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா 15க்கு வந்து உங்களுக்கு 4 ஃபேக்டர்ஸ் வருது, அதனால 15 வந்து நம்ம காம்போசிட் நம்பர் சொல்றோம். ஸோ பிரைம் நம்பர் இல்லாம மற்ற எல்லா நம்பருமே நம்ம காம்போசிட் நம்பர் சொல்லுவோம். ஏன்னா பிரைம் நம்பர் இல்லாம மற்ற எல்லா நம்பருமே வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் டெஃபினட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பருக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டெஃபினட்டா இந்த நம்பரை பார்த்தோன்னே நம்ம கிளாஸிஃபை பண்ணிடலாம் இது வந்து காம்போசிட் நம்பரா பிரைம் நம்பரான்னு. ஏன்னா இந்த நம்பரை ஈஸியா வந்து பார்த்தோன்னே சொல்லலாம் 2ஆல டிவைட் பண்ண முடியும். 2ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வருது? 507 வருது. ஸோ ஓகேங்களா? 507 அதுக்கப்புறம் ஃபர்தர் டிவைட் ஆகுறது நமக்கு தேவையில்லை. ஏன்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்துட்டாலே ஏன்னா 1014ஆல் டிவைட் பண்ண முடியும், 1ஆல் டிவைட் பண்ண முடியாது டிஃபால்ட். அதை தாண்டி 2ஆலையும் டிவைட் பண்ண முடியறதுனால இது வந்து நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்றோம். ஸோ சின்ஸ் 1014 ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இட் இஸ் அ காம்போசிட் நம்பர். அதே மாதிரி இந்த நம்பரையும் நீங்க பார்த்தோன்னே சொல்லலாம் இட் கேன் பி டிவைடட் பை 5 இல்லையா? 5ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 1009 கிடைக்கும். ஸோ அந்த 5045 வந்து 5045 டிவைட் பண்ண முடியும், 1ஆல் டிவைட் பண்ண முடியும், அதை தாண்டி 5ஆலையும் டிவைட் பண்ண முடியும். ஸோ 5045 is also a composite number because it has more than 2 factors. ஓகேங்களா? ஸோ இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.